ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜூலை 30 புதன்கிழமை நாளைய தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம், பெரிய சஷ்டி விரதம். இந்த 2 பொருட்கள் உங்க கையில இருந்தாலே போதும். ராஜ வாழ்க்கை, செல்வ செழிப்பு உண்டாகும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை வைத்து எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷமான நாட்கள் தான். அதை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, இதை தொடர்ந்து ஜூலை 30ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆடி சஷ்டி விரதமும் கூடுதல் விசேஷம்தான். முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும், பரிகாரங்களாக இருக்கட்டும், அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவே பெருசு. ஒரு மாசத்துல மொத்தமாக 2 சஷ்டி வரும். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. இதில் மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியை தான் நம்ம சஷ்டி விரதமாக கணக்கில் எடுத்துக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த சஷ்டி விரதத்தை முறையாக கடைபிடிப்பாங்க. அப்பேற்பட்ட சஷ்டி விரதம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜூலை 30ஆம் தேதி அதிகாலை 2:39 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சஷ்டி திதி மறுநாள் ஜூலை 31ஆம் தேதி அதிகாலை 3:59 வரைக்கும் இருக்கு. ஆக மொத்தத்தில் புதன்கிழமை நாள் முழுக்க நமக்கு வளர்பிறை சஷ்டி விரதம் தான். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை, பரிகார முறையை புதன்கிழமை நாளைய தினம் நீங்கள் எப்போனாலும் செய்யலாம். ஆனால் மதியம் 12:01 ராகு காலம், காலையில் 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்தை கணக்கு பண்ணி தாராளமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை முடிஞ்சால் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே செய்யுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாக 2 பொருட்கள் தான். அதில் முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு சுக்கு. முருகனோட வழிபாட்டில் இந்த சுக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு ஒரு வாக்கு இருக்கு. அந்த அளவுக்கு சுக்குவுக்கு முருகப்பெருமான் வழிபாட்டை நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த சுக்கு ஒரே ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை பயிறு. இந்த இடத்துல நாம ஏன் பச்சை பயிறு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதன்கிழமை பொதுவா புதன் பகவானுக்கு உகந்த ஒரு நாள். புதன் பகவான் யாரு? புத்திகாரகன். நம்ம செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், இது எல்லாத்திலையும் நம்மளோட புத்தி கூர்மையை அதிகமாக்கி திறம்பட செயல்பட வைக்கக்கூடியவர் இந்த புத்திகாரகன் அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான். அவருக்கு உகந்த தானியம் தான் இந்த பச்சை பயிறு. அதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றி வச்சுட்டு எப்பவும் போல நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்னதாக கிண்ணத்தில் இல்லை ஒரு அகல் விளக்கில் முதல்ல பச்சை பயிரை போட்டு வச்சுடுங்க. அதுக்கு மேலே ஒரே ஒரு துண்டு சுக்கு வச்சுட்டு உங்கள் வழிபாடுலாம் முடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல புதன் பகவானை மனசார வேண்டிக்கிட்டு, எங்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும், கணவருக்கு, பிள்ளைகளுக்கு அதிகளவு அறிவு, ஞானம் இது எல்லாத்தையும் வாரி வழங்கணும்னு புத்திகாரனாக இருக்கக்கூடிய புதன் பகவானை வேண்டிக்கோங்க. அடுத்ததா சுக்கு வைத்திருக்கோம்ல, அது அன்றைய தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம் அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால முருகப்பெருமானையும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த 2 தெய்வங்களையும் வேண்டினதுக்கு அப்புறமா அந்த 2 பொருட்களும் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடுங்க. மறுநாள், அதாவது வியாழக்கிழமை சஷ்டி விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பச்சை பயிரை மட்டும் எடுத்து நீங்கள் காக்கை குருவிகளுக்கு தானமாக போட்டாலும் சரி, இல்லை ஆறு, ஏரி, குளம்னு தண்ணியில் விட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். அந்த சுக்கை மட்டும் எடுத்து சின்னதாக ஒரு கவர்லையோ இல்லை ஒரு பேப்பரில் பொட்டலமாக மடிச்சோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு எங்கே வைக்கணும் விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் அந்த சுக்கு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தாத சுக்கோட கலந்துடாம தனியாக ஒரு அடையாளம் போட்டோ இல்லை ஒரு பேப்பரில் மடிச்சோ கூட நீங்கள் பூஜை அறையிலையோ, பீரோ லாக்கர்லையோ, இல்லை சமையலையோ கூட வச்சுக்கலாம். இல்லை குழந்தைகளோட கல்வி அந்த ரூம் இருக்குல்ல, அங்கே வச்சுக்கலாம். ஆஃபீஸில் கணவர் ஒர்க் பண்ணக்கூடிய டேபிளில் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை சஷ்டி விரதம் அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.